ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து மட்டனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வரமிளகா போட்டு தாளிச்சிடுங்க. கறி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஸோ தாளித்து கொட்டினதுக்கப்புறம் இந்த கறியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற மசாலாஸ் என்னென்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், சோம்பு பொடி, சீரகப்பொடி, மிளகுத்தூள் இது எல்லாம் தான் இருக்குது. ஸோ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்தோடனே மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி சிம்மிலே வச்சு நம்ம வந்து சுருள வணக்கி எடுக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் விடலாம். ஸோ இந்த ரெசிபியும் நம்ம முகமத் கேட்ரிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. திருப்பூரில் இருக்கவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு சூப்பரான பிரியாணி வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னாலும் நம்ம இறக்கிக்கலாம். ஸோ இது வந்து சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.